இந்தியாவில் இருந்தும் வெளிநாட்டில் இருந்தும் குற்றாலத்துக்கு வர சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகம். ஸோ இது ஒரு சீசனல் வாட்டர்ஃபால்ன்றதுனால சீசன் டைமில் லட்சக்கணக்கான பேர் வந்து குளித்து பயன்படுறாங்க. இவ்வளோ பேர் குளிக்கிற அளவுக்கு தண்ணி குற்றாலத்துக்கு எங்கேருந்து வருது, எப்படி வருது? கொஞ்சம் மழை பெஞ்சா கூட குற்றாலத்தில் குளிக்கிறதுக்கு தடை விதிச்சு நிறைய சாத்திடுறாங்களே, அது ஏன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குற்றாலம் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருக்குன்றத பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒன்று தான் அகஸ்தியர் மலை. ஸோ அந்த அகஸ்திய மலை தொடரில் தான் குற்றால மலைகளும் இருக்குங்க. இந்த அகஸ்திய மலையை பொதிகை மலைன்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கிற மலைகளோட உயரம்னு பார்த்தீங்கன்னா 1600 மீட்டர்லேருந்து 1800 மீட்டர் வரை இருக்குங்க. ஸோ குற்றால அருவிகள்லையே பிரதான அருவின்னு பார்த்தோன்னா அது பேரருவி தாங்க. ஸோ பேரருவின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது, மெயின் ஃபால்ஸ் சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு பேர் மாறி போயிடுச்சு. இதுதாங்க மெயின் ஃபால்ஸ் சொல்ல